முத்துக்குமரன் வந்து ஒரு கோமாளியாக இருப்பான் போல இருக்குது. கோமாளி மாதிரியே பேசிட்டு திரிகிறான். கவுண்டர் அப்படிங்கிற பேரில் வந்து காரி துப்புற மாதிரி பேசுகிறான். இதில் வந்து இந்த படத்தை பாருங்கள், சௌந்தர்யா வந்து சிரிக்கிறாங்களா? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சாச்சனா வந்து 4வது பிளேஸு, ஆனால் அது சாச்சனா வந்து 2வது பிளேஸில் தான் இருக்கணும். ஏன்னா சாச்சனா வந்து புறணியே பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். டே கோமாளி முத்துக்குமரா, அதாவது சவுண்டு சிரிக்குது. அப்படியே கேமராமேன் வந்து சவுண்டை ஜூம் பண்ணுறான். இருக்காலே ஒன்றா நம்பர் புறணி பேசக்கூடிய ஒரே ஆள் யாருன்னா சாச்சனா தான். அந்த சாச்சனா வந்து புறணி பேசாதான் போய் ஆனந்திட்ட புறணி பேசுகிற சௌந்தர்யா பற்றி, அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து தர்சிகாட்ட பேசுகிறது, முத்துக்குமரன்ட்ட பேசுகிறது, எல்லாத்துட்டையும் போய் புறணி பேசுகிற சௌந்தர்யா பற்றி அதிக புறணி பேசுகிறது சாச்சனா தான். ஆனால் சாச்சனா வந்து இங்கே இருக்கிறது அங்கே பேசாத, அங்கே இருக்கிறது இங்கே பேசா அப்படின்னு சொல்லி இந்த முத்துக்குமரன் அப்படிங்கிற ஒரு கோமாளி சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன ஒரு டாஸ்க் வந்திருக்கு அப்படின்னா, வெளியே மக்கள் சொல்லியிருக்காங்களாமா, இந்த மாதிரி ஆண்கள் வீட்டார் வந்து பெண்கள் வீட்டாரை நம்பிக்கை அடிப்படையில் ரேங்கிங் பண்ணணும். அதாவது 1லேருந்து 10 வரையும், அந்த 8 வரை 8 பேர் இருக்காங்க, 8 ரேங்கிங் பண்ணணும். அப்படிங்கும்போது ஃபஸ்ட் ஆளாக வந்து அன்சிதா வந்து சொல்கிறாங்க, 2வது ஆளாக பவித்ராவை சொல்கிறாங்க, 3வது ஆளாக தர்சிகாவை சொல்கிறாங்க. 3 பேரும் வேஸ்ட்டு. ஆனால் அவங்களுக்கு அப்படி தான் வச்சுக்கோங்களேன், மெஜாரிட்டி ஓட்டு போட்டு. 4வதாக சாசனாவை சொல்லிட்டு தான் இந்த ஒரு கோமாளி சொல்லுது. அப்புறம் 5வது ஆளாக ஆனந்தியை சொல்கிறாங்க, 6வது ஆளாக வந்து ஜேக்லினை சொல்கிறாங்க, 7வதாக சவுண்டை சொல்லிட்டு சவுண்டு அப்படியே செம்ம மாதம் வந்து நிற்கிது. வந்து சொல்லுது, நான் ஃபஸ்ட் ப்ளேஸ் வந்து வந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி. சரி ஓகே அப்படின்னு அவங்க அதை எப்பயுமே ஒரு கெத்தாக பேசுவாங்க, அதே மாதிரி பேசுகிறாங்க. உடனே இந்த கோமாளி, யார் நம்பிக்கை இல்லாதவங்க அப்படின்னா நீ ஃபஸ்ட்டாக வந்திருப்ப. ஆஹா, கோமாளி கவுண்டர் தான்டா, நீ மட்டும் கழட்டி தள்ளியிருக்கு. 10வது நீ நம்பிக்கை இல்லாதவன் இல்லை, நாடக நடிகையும் கோமாளிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சௌந்தர்யா சொல்கிறாங்க, அவ்வளோ பயமாக என்னை பற்றி சொல்ல, யாருமே எந்திரிக்கலையே, அவ்வளோ பயமாக என்னை பற்றி சொல்ல அப்படிங்கும்போது அப்படியே முத்துக்கும் அப்படியே எந்திரிக்கிறான். சௌந்தர்யாவே நம்ப மாட்டாங்க. அட மெண்டல், என்னடா என்ன பேசுகிறானே முத்துக்குமன்னு தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் சிவா அவர்கள் எழுந்திரிச்சு, சௌந்தர்யா வந்து ஒரு நம்பிக்கையான பெண் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் வந்து ராணவ் வந்து சௌந்தர்யா ஒரு டிஃப்ரெண்ட்டான பொண்ணு, மல்டி டேலண்டட் பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல. இதில் ஜெஃப்ரி சொன்னால் சூப்பராக இருந்துச்சு. சௌந்தர்யா வந்து ஒரு செவர் மாதிரி, யாராவது அவங்கள பற்றி தப்பாக பேசினா அதோட 2 மடங்கு வந்து தப்பாக வந்து திருப்பி அடிக்கும், அதான் சவுண்டு அப்படின்னு சொல்லி வேறு லெவல் மாசா சொன்னேன். அப்புறம் நம்ம ரஞ்சித் அவர்கள் எந்திரிச்சு, இந்த மாதிரி சௌந்தர்யா வந்து ஒரு புதிய பாதை, அவங்களுக்கு உண்டான ஒரு பாதையை வந்து உருவாக்குறாங்க, அவங்க கடினமாக உழைக்கிறாங்க, அவங்களுக்கு புதிய பாதை அப்படி சொல்லும்போது இந்த முத்துக்குமரன் அப்படிங்கிற கோமாளி என்ன பண்ணுறான், அது தப்பான பாதைங்கிறான். இந்த கோமாளி முத்துக்குமரன் வாயை பொத்திக்கிட்டுறா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. வாயை பொத்தி இருந்தால் நம்ம பேசாமையாவது கடந்து போகலாம். அங்கே நாங்கள் கவுண்டருங்கிற பேரில் கேவலப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றியே, வணக்கம்.